நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நிறைய அப்டேட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் அடிச்ச ட்விஸ்ட் தான். என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் முன்னாடியே சொல்லியிருந்தாரு, பல வருஷம் முன்னாடியே சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நான் வந்து ஒரு படம் தயாரிப்புக்காக தான் வந்து ஒரு சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்திருக்கேன். இந்த படம் நான் கண்டிப்பாக தயாரிச்சே ஆகணும், அதுவும் சூர்யாவை இணைந்து தான் இந்த படத்தை நான் தயாரிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இரும்பு மாயாவி. இந்த படத்துக்கான கதை வந்து நான் அப்பவே எழுதிட்டேன். இந்த படம் எனக்கு எப்போ டைரக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கோ அப்போ நான் கண்டிப்பாக எடுத்துருவேன். அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த படம் எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜியும் இல்லை. இந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் டைப்பான ஒரு படம். ஸோ இந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு ஹை பட்ஜெட் ஆகும். ஸோ அந்த டைம்ல வந்து இவ்வளோ பட்ஜெட் வந்து கொடுத்து பண்ற அளவுக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷன் டீமும் வந்து இது கொடுக்கல. ஸோ இந்த படம் நான் வந்து கம்பல்சரி நான் பண்ணே ஆவேன், சூர்யா கூட தான் பண்ணுவேன், சூர்யாவோட தான் இணைந்து பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த இரும்பு மாயாவி அப்படின்ற ஒரு கதை எதை பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட் படத்துல ஹாலிவுட் மூவின்ற ஒரு சாயல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எதை வந்து குறிக்குதுன்னா, த ஸ்டீல் கிளவ் அப்படின்ற மாதிரி ஒரு படம். இது வந்து 1961 வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. வார் டைம்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஆக்ஷன் ஹீரோல ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு கை வந்து ஏதோ ஒரு விபத்தாகி அந்த கை வந்து இழந்துடுறாங்க. அந்த டைம்ல வந்து செயற்கையான ஒரு கையை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த வாரை வந்து எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த படம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1962 இது வந்து ஒரு காமிக்கா, ஒரு மேகசீனா வந்து த ஸ்டீல் கிளவ் அப்படின்ற மாதிரி ஒரு மேகசீனா வந்து வெளியிட்டாங்க. ஸோ அந்த காமிக்லையுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சாயல தான் வந்து இந்த காமிக்கும் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை வந்து தான் இன்ஸ்பயர் பண்ணி இந்த படம் வந்து நான் எடுக்க போறேன், இரும்பு மாயாவி அப்படின்ற ஒரு படம் வந்து நான் சூர்யா வச்சு தான் எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி திட்டவட்டமா சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ ஒரு ட்விஸ்ட் அடிச்சது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடுவில் அந்த ஒரு பிரேக் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இரும்பு மாயாவி பண்றதுக்கு முன்னாடியே வந்து நிறைய படங்கள் பண்ணியிருப்பாரு. இப்போ அதை பத்தி தான் ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்த ஒரு ஸ்பேஸ், அந்த ஒரு டைம்ல வந்து சூர்யா கிட்ட வந்து ரோலெக்ஸ் அப்படின்ற அந்த படத்தை பத்தி வந்து ஒரு விரிவாக்கம் பேசியிருக்காரு. ஸோ அதுல பேசும்போது அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியே ஒரு சர்ச்சையிலா ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து ரோலெக்ஸ் படம் வந்து லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல சூர்யா வந்து நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி அதுக்கான ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ்லாம் வந்து படத்துலயும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த படம் கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு இது இருக்கும்போது, அப்போ இந்த இரும்பு மாயாவி என்ன அப்படின்ற ஒரு டாக் போயிட்டே இருக்க பட்சத்தில் இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் அல்லு அர்ஜுனும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. டாக் இல்ல, அது உண்மைதான். ஸோ அவங்க 2 பேரும் பண்ணும்போது அந்த ஒரு அல்லு அர்ஜுன்ற வந்து ஒரு டாப் லீடிங்கான ஸ்டார். தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா ஹி இஸ் a டாப் ஸ்டார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ டைரக்ஷன் வைஸ்லேயே வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு நல்ல டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேரும் இணைந்து நம்ம ஏன் வந்து இந்த படம் பண்ணக்கூடாது, இரும்பு மாயாவின்ற ஒரு படம் வந்து ஏன் பண்ணக்கூடாது, அந்த கதையை வந்து அந்த கதாபாத்திரம் சூர்யாவுக்கு பதிலாக நம்ம ஏன் அல்லு அர்ஜுனை வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மாற்றி வச்சுட்டாரோ அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சர்ச்சையில் மேபி அந்த படத்தை தான் வந்து ஒரு சில மிக்ஸ் அண்ட் மேட்ச் கொடுத்து இரும்பு மாயாவின்ற ஒரு படத்தை தான் வந்து இப்போ அல்லு அர்ஜுனோட சேர்ந்து டைரக்ட் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான கதைகளும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்டா வந்து இரும்பு மாயாவின்ற படம் வந்து அல்லு அர்ஜுனோட தான் நடிக்க போறதா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ இதை பத்தி இன்னும் நிறைய அப்டேட் வரும்போது பேசலாம் என்ன அதுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா படமும் ரீரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ விஜயோட படமும் சரி, அஜித்தோட படமும் சரி, அதுக்கப்புறம் வந்து நிறைய படம் முக்கியமா வந்து ரொம்ப ஹைலைட்டா பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா இவங்க 2 பேரும் படம் தான் மாத்தி ஏதோ ஒரு விஷயத்துல ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து படையாப்பா ரிலீஸ் ஆச்சு, ரஜினியோட படம். இப்போ வந்து இவரோட படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஸோ இது ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியும் ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ரொம்ப ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு படம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஃபேன் பேஸ் மட்டும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஃபேன்ஸ்ங்க இவங்களுக்கு. ஏன்னா வந்து இப்போ அஜித்தா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், இல்லை ரஜினி, கமல், இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஏற்றமாறா இருக்கும். ஒரு ஃபேன்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி டைலமாலே இருப்பாங்க. ஆனால் இவருக்கு இருக்க ஒரு ஃபேன் பேஸ் மட்டும் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்காங்க. இவரோட படம் வந்து ஃப்ளாப் ஆனாலும் சரி, ஹிட் ஆனாலும் சரி, நடுவில் வந்து நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருந்தாலுமே சரி, இவரை பற்றி நிறைய ரூமர்ஸ், இவரை பற்றி ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாக்கே இல்லை அப்படின்னா அது ஒரு ஆச்சரியம் தான். ஏதாவது ஒரு டைமில் ஏதாவது ஒன்று பண்ணி சிக்கிறாரு. அதனாலேயே வந்து இந்த மனுஷன் வந்து ஒரு சென்சேஷனல் டாப்பிக்கான ஒரு பர்சனாக இருக்காரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிலம்பரசன், நம்மளோட STR. இவருக்கு இருக்க ஒரு ஃபேன் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்காங்க.
அவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து நடுவில் ஒரு டைம்ல வந்து சினிமா துறைக்கே நீங்க வந்து நடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைமுக்குமே வந்து ஸ்டில் அவங்க ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இவரோட படம் கண்டிப்பா இவர் நடிப்பாரு, இவரோட படங்கள் வரதா செய்யும் அப்படின்ற மாதிரி. ஸோ இவரோட படம் சிலம்பாட்டம், இந்த படம் வந்து February 6 வந்து ரீரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை, பட் ஹோப்ஃபுல்லி வந்து இது ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிம்புவோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே செம்ம ஜாலி. என்னடா இது, ஒரு பக்கம் அஜித்னு போறாங்க, ஒரு பக்கம் விஜய்னு போறாங்க, நடுவில் வந்து அப்பப்போ ரஜினி சாரும் வந்துட்டு போறாரு, ஆனா நம்ம மனசனோட படத்தை மட்டும் ரிலீஸே பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஸோ இவரோட படம் ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்க ஒரு சீக்வன்ஸ் டைம்ல ரீரிலீஸ் ஆகுற ஒரு விஷயம் தான் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ஆஃப் த விஷயமா போயிட்டு இருக்கு. நிறைய படம் புதுசா ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ ரீரிலீஸ் மட்டும் ஆகிட்டே இருக்கு. அந்த டைம்ல ரிலீஸ் ஆன ஒரு படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு கதை இருக்க ஒரு படம், ரொம்ப ஒரு எமோஷனல் கனெக்ஷன் கொடுத்த ஒரு படம்ன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த டைம்ல வந்து எல்லா படமே வந்து ஒரு கதை இருந்துச்சு, ஒரு சோல் இருந்துச்சு. பட் இப்போ வர நிறைய படங்கள் வந்து அந்த மாதிரி இல்லையோ, அந்த டைம்ல கொடுத்த, இப்போ எப்படி சொல்றது, நம்ம 2Kல இருக்கும்போது 90s படங்கள்லாம் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. அதுல கொடுக்குற ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கும். எம்ஜிஆர், சிவாஜி அவங்களோட நடிப்பெல்லாம் வந்து இப்போ வரைக்குமே வந்து பேசுவாங்க சினித்துறையில. அதே மாதிரி அதுக்கடுத்து வந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி, கமல் சார், ஸோ இவங்களோட வந்து ஆக்ஷனா இருக்கட்டும், இவங்களோட ஸ்டைலா இருக்கட்டும், அது இப்போ வரைக்குமே வந்து பதிவு பண்ணி பேசக்கூடிய ஹீரோஸா இருப்பாங்க. ஸோ வர காலகட்டத்தில் வந்து இவங்களோட ஸ்டோரிஸுமே இவங்களோட படங்களுமே வந்து லைட்டா கொஞ்சம் சரிவடைஞ்ச மாதிரி இருந்தாலுமே ரீரிலீஸ் தான் வந்து ஹார்ட் ஆஃப் த டாபிக்கா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் படங்களோட, நிறைய பேரோட, முக்கியமா விஜய், அஜித், ரஜினி அவரோட படம்லாம் ரிலீஸ் ஆன டைம்ல ரீரிலீஸ் தான் வந்து இப்போ பயங்கர ஹைலைட்டா போயிட்டு இருக்கு. அடுத்து யாரோட படம்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல, ரீரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ இப்போ என்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது, ரீரிலீஸ் இருக்கட்டும், ஓடிடி இருக்கட்டும், தியேட்டர்ல அடுத்து என்னென்ன படம்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா Jan 30 அப்போ வந்து 4 படம் வந்து ஒரு ரிலீஸ் ஆக போகுது. இதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம், இந்த படம் வந்து எல்லாரும் பார்த்தே ஆகணுமோ, இதுல ஏதோ ஒரு ஆச்சரியக்குறி இருக்கோ அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு படம் தான் இது. ஏன்னா அந்த டைம்ல இருந்த வரைக்கும் ஒரு 80s 70s, அந்த டைம் 70s 60s அந்த டைம்ல தான் வந்து ஸ்ட்ரீட் தேட்டரிங்லாம் விட்டுருப்பாங்க. அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் மூவிஸ் தான் அதிகம். அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னுக்குள்ள வரும்போது அப்போல்லாம் வந்து டயலாக்ஸ்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் சைலண்ட் மூவிஸ் மட்டும் தான். அவங்க கொடுக்குற ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு மட்டுமே தான் அந்த படத்தோட இம்ப்ரெஷனை வந்து கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஜென்சி காலகட்டத்தில் சைலண்ட் மூவி அப்படின்ற மாதிரி ஒரு மூவி, எந்த படம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி நடித்துள்ள காந்தி டாக்ஸ். இந்த படம் வந்து Jan 30 ரிலீஸ் ஆக போகுது. Jan 30 நிறைய விதமான நிறைய ஸ்டைல்ஸான படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது. ஹாரர் ஃபிலிமா இருக்கட்டும், ஆக்ஷன் ஃபிலிமா இருக்கட்டும், லவ் டிராமா ஃபிலிமா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து ஒரு 4 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுல ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா காந்தி டாக்ஸ். ஸோ இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதித்தி ராவ் நடிச்சிருக்காங்க, சித்தார்த் நடிச்சிருக்காங்க, அரவிந்த் சுவாமி நடிச்சிருக்காரு. அரவிந்த் சுவாமி ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து மோஸ்டா வில்லனிசம் தான் நடிச்சிருக்காரு. மேபி இந்த படத்துல அவரும் ஒரு வில்லனா இருப்பாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த படம் எதை பத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப இருக்க ஜெனரேஷன்ல ரொம்ப ஒரு தேவையான ஒரு டாபிக், பணமும் பேராசையமும். இந்த 2 விஷயமும் வந்து இந்த உலகத்தை எப்படி புரட்டி போடுது அப்படின்ற ஒரு டாபிக் வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் ஆவலா இருக்காங்க. ஏன்னா சைலண்டா இருக்க ஒரு ஃபுல் படமே வந்து சைலண்டா தான் இருக்க போகுது. ஸோ இந்த படம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யம் கொடுக்குதுன்னு பார்ப்போம். அதே நாள்ல இன்னொரு படம், இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸான படம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷ், இவரோட படம் கருப்பு பல்சர். இந்த படம் தான் வந்து Jan 30 ரிலீஸ் ஆக போகுது. இது எதை பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாம் முக்கியமா வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பைக்குக்கும் அந்த பைக்கு கிட்ட இருக்க ஒரு எமோஷனல் கனெக்ஷன் எல்லா பசங்களுக்குமே வந்து அவங்களோட பைக்கு தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லாமே, அவங்களோட ஃபர்ஸ்ட் பைக் தான் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த எமோஷனலை வந்து காமிச்சிருக்க மாதிரி சொல்றாங்க. இதுல ஒரு டியூவல் ஆக்ஷன்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆக்ஷன் கைண்ட் ஆஃப் ஃபிலிமா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ பார்க்கலாம் இதை பத்தி என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு. அதே நாள் Jan 30 அப்பவுமே கிராணி அப்படின்ற ஒரு படமும் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து ஒரு ஹாரரான ஃபிலிம். இந்த ஃபிலிம் வந்து யார் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வடிவுக்கரசி வந்து நடிச்சிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஹாரர் செக்டார்ல வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு பெருசா வந்து ஒரு ஹைலைட்டான தீம்ஸ் இல்லைனாலுமே இந்த படத்துல வந்து அந்த டைம்ல எப்படி ஒரு ஹாரர் ஃபிலிம் இருந்துச்சோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு இதுல தான், ரொம்ப பைப்புற மாதிரியும் இல்லாம ரொம்ப சப்பையா இருக்க மாதிரியும் இல்லாம ஓரளவுக்கு ஒரு ஹாரர் ஃபிலிம் எல்லா ஃபேமிலியா சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த படத்தை போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. அடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லாக்டவுன். இந்த படம் வந்து யாரு லீட் ரோலா நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அனுபமா நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க
இவங்க சூஸ் பண்ற ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ லாக்டவுன் அப்படின்னு பேசும்போது நம்ம எல்லாருமே லாக்டவுன்ல இருந்திருக்கோம். அந்த டைம்ல எவ்வளவு கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு டைம்ல உடம்பு சரியில்லாத போதா இருக்கட்டும், ஒரு இடத்துல டெத்தா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயங்களா இருக்கட்டும், அதை போய் அட்டென்ட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருக்கோம். அட் த சேம் டைம் லாக்டவுன் டைம்ல அந்த கொரோனா டைம்ல எல்லாரும் என்னென்ன அவஸ்தங்கள்லாம் பட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த படத்துல காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுல முக்கியமா வந்து அனுப்பாம அந்த லீட் ரோல், அவங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிற மாதிரி அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வராங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஹோல் ஃபிலிமும் வந்து நரேட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் ஃபிலிம், கைண்ட் ஆஃப் சைக்காலஜிக்கல் அண்ட் டிராமா ஃபிலிம்னு சொல்றாங்க. ஸோ இந்த படம் எல்லாமே வந்து Jan 30 ரிலீஸ் ஆக போகுது. இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே நிறைய படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. இந்த Jan 30 வந்து 4 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது, எந்த படம் என்ன ஹிட் கொடுக்குதுன்னு அடுத்தடுத்து பார்க்கலாம்.